ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. போன எபிசோட்ல நரியின் ஆலோசனைப்படி எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த மான் வம்சத்தின் ராஜாவை கொன்றுவிட்டு அதன் மாமிசத்தை புசிக்க ஆரம்பிக்கும் போது நரி எல்லாரையும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாமிசத்தை பாதுகாத்துன்னு இருக்கு. அந்த சமயத்துல நரி யோசனை பண்றது, இந்த மாமிசம் மொத்தத்தையுமே நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இந்த 4 பேரையும் எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது புலி ஸ்நானம் பண்ணிட்டு நேரா வருது. வந்த புலி இப்படி சிந்தனையோடு இருக்கிற நரியை பார்த்துட்டு, நம்ம கூட்டத்திலே நீதானே ரொம்ப புத்திசாலி, நீ ஏன் கவலையில யோசிக்கிற மாதிரி இருக்க, உன்னை பார்த்தா சீக்கிரம் வா நம்ம போய் மானை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி சொல்றது, நீ பெரிய வீரன், ஆனா உன்னை பத்தி எலி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதை நான் சொல்றேன், நீ கேளு. அந்த எலி என்ன சொல்லிட்டு அப்படின்னா, மிருகராஜாவான புலிக்கு பலம் இவ்வளவுதானா, என்னுடைய பலத்தின் வலிமை இல்லாவிட்டால் இந்த மானை புலியால கொண்டிருக்க முடியாது. அப்படி பார்த்தா இந்த மானின் மாமிசமே என்னுடைய சக்தியினால் புலிக்கு கிடைச்சதுதான் அப்படின்னு உன்னை பத்தி பேசிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே புலிக்கு ரொம்ப அவமானம் ஆயிட்டு அது உடனே நரிக்கிட்ட சொல்றது, நான் இனிமேல் இந்த மாமிசத்தை புசிக்க மாட்டேன், என்னுடைய பலத்தினாலேயே நான் காட்டிற்குள்ள போய் எனக்கு வேண்டிய மிருகங்களை வேட்டையாடி நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அது போன கொஞ்சம் சமயத்துக்கெல்லாம் குளிச்சுட்டு எலி வருது. எலி வந்தவொடனே நரி சொல்றது, எலி எலி உனக்கு மங்களம் உண்டாகட்டும், இப்பதான் கீரிப்பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு இந்த மானின் மாமிசம் எனக்கு விஷம், அதனால நான் விஷத்தை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, அதுக்கு பதிலா நான் இந்த எலியை சாப்பிட போறேன், அதுக்கு நரியாகிய நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு என்னை கேட்டுட்டு போயிருக்கு, அதை உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எலி என்ன பண்றது, பயந்து போய் வேக வேகமா தன்னுடைய வலைக்குள் போய் ஒளிந்து கொண்டு விட்டது. இதற்கு பிறகு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த செந்நாய் வருது. இந்த செந்நாய் வந்த உடனே நரி அதை பார்த்து சொல்றது, புலிக்கு என்னவோ உன் மேல ரொம்ப கோபமா இருக்கு, அதனால அது என்ன பண்றதுன்னா தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு இந்த மானின் மாமிசத்தோட ஒன்னையும் அடித்து சாப்பிடுவதாக பேசியிருந்தது, அதை நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், உன்னுடைய நன்மை கருதி நான் சொல்லிட்டேன், நீ இப்ப அதை கேட்டு என்ன செய்யணுமோ அது பிரகாரம் செய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செந்நாய் என்ன அர்த்த, இந்த மானின் மாமிசமும் வேண்டாம், அதுக்கோசரம் புலிக்கிட்ட நம்ம அடிபட்டு சாக வேண்டாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி விட்டது. கடைசியா அந்த கீரிப்பிள்ளை ஸ்நானம் பண்ணிட்டு வருது. வந்த உடனே நரி அந்த கீரிப்பிள்ளையை பார்த்து சொல்றது, என்னுடைய பலத்தின் காரணமாக நான் புலி செந்நாய் இரண்டையும் விரட்டி விட்டு எலியும் பயமுறுத்தி அனுப்பிச்சுட்டேன், அதனால இப்ப பாக்கி இருக்கிறது நீ ஒண்ணுதான், உனக்கு சாமர்த்தியமும் பலமும் இருந்தா என் கூட சண்டையிட்டு என்னை ஜெயிச்சுட்டு இந்த மாமிசத்தை நீ சாப்பிடலாம் அப்படின்ன உடனே அந்த கீரிப்பிள்ளை சொல்றது, இவ்வளவு பலத்தான புலியையே நீ விரட்டிட்டியே, உன் கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாது, அதனால இந்த மாமிசம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விட்டது. இப்படியாக இந்த 4 பேரையும் நிறைய புத்திசாலித்தனத்தினாலும் சாம பேத தான தண்டத்தினாலும் விரட்டி விட்டு அந்த மானின் மாமிசத்தை நன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்தது அப்படின்னு இந்த நீதியில சொல்லியிருக்கு. அதனால ராஜாவே, நீ எப்பவுமே சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரியான காரியங்களை நீ பண்ண வேண்டும். அதே மாதிரி நீ என்ன பண்ணும், பயப்படுறவளை பயத்தை காட்டி தான் அவளை வெல்லணும். வீரனா இருந்தான்னா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டோ இல்ல மண்டியிட்டோ வணங்கி அவனோட நாம இணக்கமா போற மாதிரி காமிச்சு அவனை ஜெயிக்க வேண்டும். பணத்தாசை பிடித்தவனாகவும் நம்முடைய பலத்துக்கு ஒத்தவனாக இருந்தானா அவங்கிட்ட பொருளை கொடுத்தோ இல்லை அவங்க கூட ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும். நம்மளை விட குறைந்த பலம் இருக்கிறவனை நம்ம பராக்கிரமத்தினால ஒரேடியா அழிச்சு விடணும். இதுதான் இந்த ராஜா செய்ய வேண்டியது. இன்னொன்னு சொல்றேன் கேளு, ஒரு புத்திரனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும், சகோதரனோ தந்தையோ ஆச்சாரியனோ இவர்கள்லாம் நமக்கு பகைமை கொடுப்பவர்களாக தெரிந்தால் அந்த க்ஷணமே இவர்கள் எல்லாருமே கொல்லப்பட வேண்டுபவர்கள்.
அதனால நீ இந்த தர்மத்தை நல்லபடியா ஆலோசித்து உனக்கும் உன்னுடைய வம்சத்துக்கும் எது சரியோ அதை நீ பண்ண வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கணிகர் கிளம்பி போயிடுறார். அவர் போன உடனேயும் இந்த ராஜா என்ன பண்றான், தன்னுடைய பையன்களோட இவர் சொன்ன விஷயத்தை நன்றாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல துரியோதனன் என்ன பண்றான், தன்னோட நண்பர்களாகிய கர்ணன், சகுனி, துச்சாதனன் இவர்களுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் கேட்டு விட்டு கணிகர் சொன்னதை ஆலோசனை பண்றான். பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், அந்த வாரணாவதத்துக்கு குந்தியையும் அவர்களின் பிள்ளைகளையும் நாம் அனுப்பி அங்கேயே அழித்து விட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை தன்னோட நினைப்புல வச்சுட்டு உடனடியாக திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றான். இந்த மாதிரி நீ உடனடியா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவை நீ கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நான் காலத்துக்கும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பேன். நீ உடனடியாக குந்தியும் அவர்கள் பிள்ளைகளையும் வாரணாவதம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றான். அவன் உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், குந்தியின் கணவனாகிய பாண்டியனுடைய சகோதரன், அவன் எந்த காலத்திலுமே என்னுடைய நன்மையை எப்பவுமே பெரிதா வச்சிருந்தான். அவனமான ஒரு தர்மசீலனும் நியாய சிந்தனை உள்ளவனும் கிடையாது. அவனுடைய பையனாகிய யுதிஷ்டனும் அதே மாதிரி தர்மத்துடனும் நியாயத்துடனும் நடந்து கொண்டு வருகிறான். ராஜ்யத்தையும் நன்றாக பரிபாலிப்பதில் எனக்கு உதவியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பாண்டுவின் புத்திரர்களையும் குந்தியையும் நம்ம இந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு அனுப்பிச்சோம்னா இந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லாருமே அவ பேர்ல அபிமானத்தோட இருக்கா. அது தவிர நம்ம மந்திரிகள் பல பேர் பாண்டுவினால் வளர்க்கப்பட்டவர்கள், சேனை தலைவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் நாம் இவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பினால் நம்மை சும்மா விடுவார்களா? அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு திருதராஷ்டிரன் கவலைப்படுறான். அதை கேட்ட உடனே துரியோதனன் சொல்றான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாம கொஞ்ச நாளா இந்த மந்திரிகள் மற்றும் சேனை தலைவர்களை சரியாக கவனித்து நம் பக்கம் இழுத்து கொள்ளவில்லை. அதனால நாம் என்ன பண்ணலாம், இவாளெல்லாம் நிறைய வெகுமதியெல்லாம் கொடுத்து நம்ம பக்கம் சேர்த்து வச்சுருவோம். மந்திரிகளை பத்தி கவலை கிடையாது. அவளுக்கு வேண்டிய தனத்தை கொடுத்தோம்னா அவ நம்ம சைடு இருப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரணம் காட்டி குந்தியையும் பாண்டவர்களையும் உடனடியாக வாரணாவத நகருக்கு அனுப்பிச்சுடுங்கோ. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ராஜ்யம் என்னுடைய வசம் வந்த பிறகு அவ தாராளமா அச்சினாபுரம் வரலாம். அதனால இந்த விஷயத்தை நீங்க உடனே செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரன் சொல்றான், இந்த ஆலோசனை என் மனசுல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. ஆனா குந்தியையும் குந்தி புத்திரர்களையும் இந்த ஊரை விட்டு அனுப்புவதற்கு நம் வம்சத்தவர்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்களே. அதுவும் பீஷ்மர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், இவாள்லாம் எப்படி ஒத்துப்பா அப்படின்ன உடனே துரியோதனன் பதில் சொல்றான், பீஷ்மர் எப்பவுமே நடுநிலை இருப்பார். அதனால நம்ம அவரை பத்தி கவலைப்பட வேணாம். துரோணரின் புத்திரராகிய அஸ்வத்தாமர் என் பக்கம் எப்பவுமே இருப்பார். தன்னுடைய மகன் எந்த சைடு இருக்கிறானோ அந்த பக்கம்தான் துரோணரும் இருப்பார். சரத்வானின் புதல்வன் ஆகிய கிருபர் துரோணர் சார்ந்தவரை சார்ந்தேதான் இருப்பாரே தவிர வேற எங்கேயும் அவர் போக மாட்டார். மீதி இருக்கக்கூடிய விதுரர் நமக்கு கடமைப்பட்டு இருந்தாலும் அவர் ரகசியத்தில் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அதனால் நீங்க துணிச்சலோடும் தைரியத்தோடும் பாண்டவர்களையும் குந்தியையும் உடனடியாக வாரணாவதம் போவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படி திருதராஷ்டிரனால் ஆலோசிக்கப்பட்டு துரியோதனன் சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் என்ன பண்றான், இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது துரியோதனன் தன்னுடைய தம்பிகள் அனைவரையும் அந்த யூட்சுன்னு ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவனை தவிர பாக்கி எல்லாரையும் கூட்டு கொண்டு தன்னுடைய அரண்மனையில் இருந்த தனத்தை எல்லாம் எல்லா மந்திரிகளுக்கும் மற்றும் சேனாதிபதிகளுக்கும் சுவாதீனமாக கொடுத்துட்டு அவளெல்லாம் தன்னுடைய வசத்தில் படுத்தி கொண்டான். இந்த சமயத்துல திருதராஷ்டிரன் என்ன பண்றான், சில மந்திரிகளையும் சேனாதிபதிகளையும் கூப்பிட்டு வாரணாவத நகரை பற்றி சிறப்பாக பேசும்படி செய்கிறான். அவளும் என்ன பண்றா, ஊருக்குள்ளேயோ மற்ற ஜனங்கள்கிட்டயும் போய் வாரணாவதம்னு ஒரு அருமையான புண்ணிய கஷேத்திரம் இருக்கு, அந்த இடத்துல பகவான் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய உற்சவம் ஒண்ணு நடக்க போகிறது இந்த பூமியில, இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லாக்கியமா அந்த வானராவத நகரத்தையும் அதில் நடக்கக்கூடிய உற்சவத்தை பத்தியும் சொல்றா. இத ஜனங்கள்லாம் பேசுவதை கேட்ட பாண்டவர்களுக்கும் அந்த நகருக்கு போய் அந்த உற்சவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறது.
அவர்களுக்கு ஆசை உண்டானதை தெரிந்து கொண்ட திருதராஷ்டிரன் என்ன பண்றான், உடனடியாக யுதிஷ்டனை அழைத்து, நீங்களும் உன்னுடைய தம்பிகளும் இந்த நகரத்துல ரொம்ப காலமா நீதி சாஸ்திரத்தையும் அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று அபியாசமும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எப்பவுமே நீங்க இந்த நாட்டின் பாரத்தையும் இந்த வித்தைகளையுமே கற்றுக்கொண்டு இருப்பதால கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ராஜ்ய பாரத்தை என்கிட்ட விட்டுருங்க. நான் பரிபூரணமா அதை பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, வாரணாவதம் அப்படின்ற இந்த நாட்டுல ஒரு அழகிய நகரம் இருக்கு அப்படின்னு ஜனங்கள்லாம் பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மிகுந்த அழகான நகரமா. அந்த நகரத்துல சிவபெருமானுக்கு ஒரு உற்சவம் நடக்க போகிறது. அதை பாண்டுவின் புத்திரர்களும் என் மனதிற்கு இனிய குழந்தைகளும் ஆகிய நீங்கள் போய் அங்க கொஞ்ச நாள் இருந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த உற்சவத்தை பார்க்க விரும்பினால் உங்கள் தாயாரோடும் உங்கள் சுற்றத்தாரோடும் கிளம்பி வாரணாவதம் நகரம் போய் தேவர்களைப் போல அந்த இடத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா விளையாடி கொண்டிருங்கள். அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு அந்த தேசத்தையும் நீங்க நல்லபடியா பரிபாலனை செய்யுங்க. கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க மறுபடியும் ஹஸ்தினாபுரத்திற்கே வரலாம். இந்த ராஜ்ய பாரத்தை பற்றியும் ராஜ்ய ரட்சணத்தை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே யுதிஷ்டருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை ஹஸ்தினாபுரத்தை விட்டு அனுப்புவது அப்படின்னு திருதராஷ்டிரன் முடிவு பண்ணி விட்டார் அப்படின்ற கவலை வருது இருக்கு. இருந்தாலும் பெரியப்பா சொன்ன சொல்லி தட்ட முடியாத காரணத்தினால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றார், அந்த சபையில இருந்த பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் மற்றும் மந்திரிகள், பிரமுகர்கள், புரோகிதர்கள், சத்தியவதி, காந்தாரி மற்றும் ஸ்திரீகளை எல்லாம் பார்த்து வணக்கம் செய்துவிட்டு அவகிட்ட ரொம்ப வருத்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்றார். இது மாதிரி மகாராஜா திருதராஷ்டிரர் எங்களுக்கு கட்டளையிட்ட காரணத்தினால் நாங்கள் எங்கள் இனத்தார் கூட அழகியதும் ஜனங்கள் நிரம்பியதுமாகிய வாரணாவத நகரத்துக்கு போறோம். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உங்க ஆசீர்வாதத்தினால் நாங்கள் காப்பாற்றப்பட்டால் எங்களை துன்பம் பிடிக்காது அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். இதை கேட்ட உடனே எல்லா கௌரவ பிரமுகர்களும் மனமுகந்து, நீங்கள் போகும் வழியெல்லாம் உங்களுக்கு எல்லா காலத்திலும் தெய்வங்கள் துணை இருக்கும், எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நல்லபடியா போயிட்டு வாங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். தனக்கு ராஜ்யம் திரும்பவும் கிடைக்கும்படி ஆசீர்வாதம் செய்யப்பட்ட யுதிஷ்டிரர் தன் சகோதரர்கள் கூடவும் தன் தாயாகிய குந்தியன் கூடவும் தங்களுடைய குலத்தார் கூடவும் கிளம்புவதற்கு ரெடியாக இருக்கார். அந்த சமயத்துல திருதராஷ்டிரன் பாண்டவர்களை கூப்பிட்டு வாரணாவதம் போக சொன்னதை அறிந்த துரியோதனன் மிகுந்த சந்தோஷத்தோடு சகுனி மற்றும் துச்சாதனன் கர்ணனுடன் ஆலோசனை செய்கிறான். அந்த ஆலோசனையின் முடிவில் அவர்கள் குந்தியையும் அவள் புத்திரர்களையும் அந்த வாரணாவதத்தில் எரித்துவிட முடிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட துராத்மாவாகிய திருதராஷ்டிரன் உடனே இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டி புரோச்சனன் அப்படின்ற ஒரு மந்திரிய தனியா கூப்பிட்டு அவன் கையை பிடிச்சுட்டு சொல்றான், புரோச்சனா, இந்த பூமி முழுவதும் எனக்கு வரும்படியாக நீ ஒரு வேலையை செய்ய வேண்டும். உன்னோட நான் மந்திர ஆலோசனை செய்து அந்த காரியத்தை செய்வதை போல வேறு யாரிடமும் மந்திர ஆலோசனை செய்வதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னுடைய ரகசியத்தை நீயே காப்பாற்றுவாய். ஏன்னா என்னுடைய எதிரிகள் உன்னுடைய எதிரிகள். நல்ல உபாயம் ஒன்றை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதை சரியாக செய்தோமானால் பாண்டவர்கள் வாரணாவதத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் திரும்பி வராதவாறு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணணும், வாரணாவதம் கிளம்பி போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா நீ கோவேறு கழுதைகளை கட்டி வெகு விரைவாக போகக்கூடிய ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு அங்க போ. அந்த வாரணாவத நகரத்தின் சமீபத்துல நீ என்ன பண்ற, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும்படி 4 சபா மண்டங்கள் அமைந்த சதுச்சாலம் என்னும் பெரும் கீர்த்தி பெற்ற கர்கத்தை உடனடியாக பெரும் பிரகாரத்தினால் சூழப்பட்டதாக கட்டி வைக்க செய்வாய். அந்த இடத்த நீ கட்டும் போது சணல், குங்கிலி முதலிய தீப்பிடிக்கத்தக்க சரக்குகள் இந்த லோகத்துல என்னென்ன உண்டோ அதையெல்லாம் நீ சேர்த்துக்கோ. விழல், மெழுகு, நெய், எண்ணெய், கொழுப்பு, மிகுதியான அரக்கு, மண்ணை கலந்து எல்லா சுவர்களிலும் பூசிடு.
அதே மாதிரி சணல், எண்ணெய், நெய், அரக்கு, மரங்கள் இவையெல்லாம் அந்த கட்டிடத்தின் எல்லா பக்கத்திலும் இருக்குமாறு செஞ்சுடு. அரக்கு, சணல், தேன், மெழுகு, மண் இவைகளால் உத்தரம் மற்றும் சுவர்களை பூசிவிடு. எல்லா விதமான மரச்சாமான்கள் மட்டுமே அந்த இல்லத்தில் இருக்கும்படி நீ செய்து கொள். அதே மாதிரி இந்த கட்டடம் இந்த உலகத்துல அக்னிக்காக செய்யப்பட்ட கட்டிடம் என்று யாருக்கும் தெரியாமல் நீ கட்டிவிக்க செய்வாய். அப்படிப்பட்ட அந்த வீட்டில் பாண்டவர்களும் குந்தியும் வசிப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான விஷயங்களும் ஏற்பாடு செய்துவிடு. என் தகப்பனாருக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியாக அவருக்கு மேலான ஆசனங்களையும் வாகனங்களையும் சயனங்களையும் ஏற்படுத்தி விட்டுவிடு. வாரணாவதத்தில் உள்ள நகர மக்கள் யாருக்கும் இது தெரியாதபடியும் பாண்டவர்களுக்கு கூட கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. குறித்த காலம் வரும் வரையில் இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் சந்தேகமற்று எங்கும் பயமின்றி திரிந்து அந்த மாளிகையில் எங்கு வேண்டுமானாலும் படுத்து உறங்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது நீ அந்த வீட்டின் வாயில தீயை வைத்து விட வேண்டும். அப்படி தகிக்கப்பட்ட அந்த வீடானது பாண்டவர்களையும் குந்தியையும் எரித்துவிடும். அதன் பின்னர் அந்த நகரத்து ஜனங்கள் நம்மை ஒருபோதும் நிந்திக்க மாட்டார்கள். தீ பற்றப்பட்ட மாளிகையில் இருந்து பாண்டவர்கள் போனார்கள் என்று சொல்வார்கள் அப்படின்னு புரோச்சனன் கிட்ட சொல்லிட்டு இதை நீ உறுதியா செய்யணும் அப்படின்னு அவனும் என்ன பண்றான், ஆகட்டும் அப்படின்னு துரியோதனனுக்கு ஒரு உறுதியை கொடுத்து விட்டு கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்டு விரைவாக செல்லத்தக்க தேரில் ஏறி அங்க போறான். இப்படி துரியோதனனுடைய அபிப்பிராயத்தை அறிந்த புரோச்சனன் தூரிதமாக சென்று அவனுக்கு வேண்டியபடியே அந்த ஒரு மாளிகையும் அந்த இடத்தில் கட்டி வைத்து விட்டான். இப்பொழுது நகரத்திலிருந்து பாண்டவர்கள் தம் சுற்றத்தாருடனும் தாயாகிய குந்தியுடன் வாரணாவதம் நகரம் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். மேற்கொண்டு அவர்கள் அந்த நகரத்திற்கு சென்றார்களா, அங்கு என்ன நடந்தது என்ற விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.